வெறும் 5 ரூபாயில் ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் வச்சு நல்லா குளு குளுன்னு ஐஸ்கிரீம் எப்படி செய்து பார்த்துடலாம். இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நான் ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் எடுத்துருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க. இதை சேர்த்துட்டு வந்து நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நைஸாக பொடி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து 1/4 கப் சர்க்கரை சேர்த்துங்க. இப்போ 1/2 கப் வந்து பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாத நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இந்த சைடு வந்து 1/2 லிட்டர் பால் சேர்த்துங்க. நல்லா திக்கான பாலாக 1/2 லிட்டர் பால் சேர்த்துங்க. இப்போ பால் சேர்த்துதோ லைட்டாக சூடே இருந்தோம் கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க. ஆடை சேரக்கூடாது. பால் நல்லா கொதி வந்ததோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. கட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பால் பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் சேர்த்தது இந்த அளவுக்கு நல்லா திக்காய் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்ச பிஸ்கெட் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா சில்லுன்னு ஆறட்டும். சில்லுன்னு ஆறின பிறகு ஒரு குல்ஃபி மோல்டு எடுத்திருக்கேன். இப்போ அதில் வந்து சேர்த்துட்டு இது வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஐஸ் ஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு பதிலாக வந்து நான் டம்ளர்லேயே சேர்த்துருக்கேன் பாருங்கள். டம்ளரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் எடுத்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ ஒரு ஐஸ் குச்சி எடுத்து இப்போ வந்து இதிலே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து 8 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் நம்மளுக்கு நல்ல சில்லுன்னு குல்ஃபி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.